தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 126 அண்ட் 127 என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து மேட்ரிமோனியல் கம்யூனிகேஷன், அஃபிஷியல் கம்யூனிகேஷன், அண்ட் தென் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், அண்ட் தென் வந்து விட்னஸ் கொடுக்கக்கூடிய அந்த சாட்சிகளுக்கு மூலயமா கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 நபருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை எப்போ வந்து அது நீதிமன்றத்தில் தெரிவிக்கலாம், யார் மூலயமா தெரிவிக்கலாம், எதற்காக மட்டும் அது தெரிவிக்கப்படும், அதே சமயத்தில் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை கம்பல் பண்ணி அவங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷனில் இந்த 2 செக்ஷன்லையும் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ 126 பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், அதாவது தொழில் முறையில் இந்த அலுவலகங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கிளையண்ட்டுக்கும் அந்த வந்து அந்த ப்ரொஃபஷனல் பர்சனுக்கும் இடையே நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன். இந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷனை யாருமே வந்து மிரட்டியோ இல்லை த்ரெட்டன் பண்ணியோ இல்லை எப்படியோ வந்து அந்த கம்யூனிகேஷனை வந்து கேட்கக்கூடாது. இது வந்து சீக்ரெட்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பர்சன்ஸ். ஸோ இந்த ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் தான் அந்த ப்ரொஃபஷனலுக்காக, தட் இஸ் வந்து எந்த ப்ரொஃபஷனல் கிட்ட அவங்க அந்த கம்யூனிகேஷனை சொல்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சீக்ரெட் பிட்வீன் டு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ப்ளீடர், அட்வொகேட், அண்ட் தென் வந்து ஒரு பேரிஸ்டர், அட்டார்னி, இவங்க எல்லாருக்கும் நடுவில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து அட்வொகேட், என்கிட்ட வந்து ஒரு பர்சன் வராரு, ஒரு கிளைண்ட் வராரு. அவருடைய அந்த பர்டிகுலர் கேஸுக்காக ஒரு முழு விவரத்தையும் சொல்கிறாரு. இப்போ வந்து சிவில் கேஸாக இருந்தாலும் சரி, அவருடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்டு எங்கெங்கெல்லாம் அவர்கிட்ட சொத்து இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து அவர் வந்து அந்த பர்டிகுலர் சேமிப்பு வந்து வச்சு வாங்கியிருக்காரு, யாரெல்லாம் அது பாகம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை வில் எழுதலாமா, இல்லை அதை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான சீக்ரெட் கம்யூனிகேஷன்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாரோ அது எல்லாமே ஒரு ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன். இந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷனை யாருமே, தட் இஸ் வந்து ஜட்ஜோ இல்லை போலீஸோ வந்து அவங்கள சொல்லி வற்புறுத்தி கேட்க முடியாது. அதுதான் இந்த 126 சொல்லியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருவேளை ஒரு கிரிமினல் குற்றம், இப்போது ஒரு கிளைண்ட் என்கிட்ட வராரு. அவர் வந்து ஒருத்தரை வந்து நான் வந்து தாக்குதல், தட் இஸ் வந்து எய்தர் ப்ரைவேட் டிஃபென்ஸோ இல்லை அவர் வந்து தாக்குதல் நடக்கும்போது இவர் வந்து அவரை எய்தர் வந்து கொன்னுட்டார், மர்டர் பண்ணிட்டாரு, இல்லை ஒரு கிரேவியஸ் ஆக்ட் நடந்துச்சு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடும், எனக்கு வந்து இதுலேருந்து காப்பாற்றுங்கன்றத ஒரு உண்மையான சம்பவம் என்னெல்லாம் நடந்துச்சோ, இவர் மேலே சில தப்புகள்லாம் இருக்கும், அதையும் வந்து சொல்கிறாரு. இப்போது இந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷனில் ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ இந்த சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் கிளைண்ட் வந்து என்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு ஒரு ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ கோர்ட்டில், நீதிமன்றத்தில் இப்போ நான் வந்து அவருக்கு பதிலாக டிஃபென்ஸ் கவுன்சிலாக ஆஜராகிறேன். ஸோ நான் வந்து இவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டிஃபென்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது கண்டிப்பாக வந்து மெஜிஸ்ட்ரேட்டுக்கும் தெரியும், இல்லை போலீஸுக்கும் தெரியும், அட்வொகேட்டுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்றது தெரியும். ஈவன் தோ அவங்க ஒரு ப்ரெசம்ஷன் இல்லை ஐடென்டிஃபை பண்ணாலும் இந்த ஐஇ ஆக்ட் 126 மூலயமா அந்த ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அட்வொகேட் கிட்டேயும் சரி, கிளைண்ட் கிட்டேயும் சரி, நீங்கள் அட்வொகேட்டை என்னெல்லாம் சொன்னீங்கன்னு சொல்லி கிளைண்ட்டையும் கேட்க முடியாது. அதே சமயத்தில் ஒரு அட்வொகேட் கிட்டேயும் கிளைண்ட் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்றத அவங்க கேட்க முடியாது. ஸோ இந்த ப்ரிவிலேஜ் ரைட்ஸை வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கும் அட்வொகேட்டுக்கும் நடக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் முழுக்க ஒரு ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் அண்ட் தென் ப்ரொடெக்டட் இன் திஸ் செக்ஷன் 126. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இதில் வந்து ஒரு விஷயம் வந்து கிடையாது, தட் இஸ் வந்து இந்த 126 அதற்கான ப்ரொடெக்ஷனை கொடுக்காது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு கிளைண்ட் வந்து அட்வொகேட்டை வராரு, அவர் வந்து
ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்துக்கு அவர புரொடெக்ட் பண்ண சொல்லி கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன். அத வந்து அட்வொகேட் வெளியில சொல்ல மாட்டாரு. அதே சமயத்தில அவரையும் வந்து யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அதே சமயத்தில ஒருத்தர் வந்து இனிமே நடக்கப் போற குற்றத்துக்கு இவர வந்து அட்வொகேட்டா இருக்க சொல்லி, அவர வந்து காப்பாத்த சொல்லி கேட்கும்போது, அந்த பர்ட்டிகுலர் செக்ஷன் தட் இஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் டெர்ம்ஸ வந்து பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனா கருத முடியாது. பிகாஸ் தட் இஸ் த இல்லீகல் அஃபென்ஸ். ஸோ அதுக்கு வந்து இந்த 126 பொருந்தாது. இதையும் வந்து இந்த செக்ஷன்ல குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 127ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். என்னெல்லாம் 126ல வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் லைக் வந்து ஒரு கிளையண்ட்டுக்கும், ஒரு அட்வொகேட்டுக்கும் நடக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு பிரிவிலேஜ் ரைட்ஸ் உண்டு. அதன் மூலியமா யாரும் வந்து வற்புறுத்தி கேட்க முடியாது. இதே சேம் கண்டிஷன் இன்டர்பிரிட்டர்ஸுக்கும் அப்ளை ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீதிமன்றத்தில நம்ம ஆல்ரெடி ஒரு டெஃப் அண்ட் டம்ப் விட்னஸை பற்றி பார்த்தோம். இல்லை நீதிமன்றத்தோட லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னு இருக்கு. ஒருத்தர் வந்து ஹிந்தி தான் தெரியும். அப்போது நீதிமன்றத்தில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். அவர் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை ஒரு இன்டர்பிரிட்டர் ஒரு கம்யூனிகேட்டர் வைக்கிறாங்க. ஸோ அவர் வந்து மொழிபெயர்த்து சொல்கிறார். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரியும். இதே மாதிரி ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ்லேயும் ஒரு கிளர்க் இருப்பார். அதே சமயத்தில் அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் இன்கேஸ் வந்து வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய பர்சனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டரை நியமித்தால் அந்த டிரான்ஸ்லேட்டருக்கும் இந்த பர்டிகுலர் ப்ரிவிலேஜ் வந்து அப்ளிகேபிள் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை யாரும் வற்புறுத்தி அந்த கிளைண்ட் என்ன சொன்னார் அப்படின்றத கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் தேர் கிளைண்ட் அண்ட் அட்வொகேட். இது நடுவில் இருக்க அந்த இன்டர்பிரிட்டருக்கும் அந்த பர்டிகுலர் 126ல கொடுத்துருக்க அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அப்ளிகேபிள் ஆகும்னு சொல்கிறது தான் இந்த 127. இதே இன்டர்பிரிட்டர் நீதிமன்றத்து மூலயமா நியமிக்கப்பட்டு நீதிமன்றத்து தட் இஸ் வந்து ரெக்கார்டிங்கில் ஒருவேளை இது வந்து ஒரு ஓப்பன் கோர்ட்டில் நடக்காமல் சீக்ரெட் கம்யூனிகேஷனாக நடக்கக்கூடிய ரெக்கார்டிங்காக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைமில் யாருமே வந்து அவரை இன்சிஸ்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை என்ன நடந்தது என்ன சொல்லியிருக்கீங்கன்றதும் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ 126 அப்ளை டு இன்டர்பிரிட்டர். இதுதான் இந்த செக்ஷன் 127ல கொடுத்துருக்க விவரங்கள். ஸோ ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸில் என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த 2 செக்ஷன்றதை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எந்த தகவல் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.